வீடியோவில் கடம்பா நம்ம க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோங்க. இந்த வீடியோவில் கடம்பாக்கு நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு ஃப்ரை பண்ணுறத பார்க்க போகிறோம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து சீரகத்தூள், இது மிளகுத்தூள், சோம்புத்தூள். மஞ்சத்தூள் ஏன் எக்ஸ்ட்ரா போடுறோன்னா நீச்ச ஸ்மெல் இல்லாத இருக்கிறதுக்காக. இது வந்து சில்லி ஃப்ளெக்ஸ், எல்லாமே ஹோம்மேடுங்க. இது வந்து தனியாத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட் மட்டும் கொஞ்சம் எக்ஸஸாக போட்டுறாதீங்க, ஏன்னா ஊற வைக்கிறதுனால வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இது வந்து வெறும் மிளகாய் தூள், தனியாக ஆட் பண்ணாத வெறும் மிளகாய் வந்து நல்லா காய வச்சு அதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுங்க. இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஏன்னா நீச்ச ஸ்மெல் இருக்கக்கூடாது சீ ஃபுட்டுன்றதுக்காக. இங்கே பாருங்கள், பார்க்கவே எப்படி கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா ஒயிட்டாக. இப்போ ஒயிட்டாக இருக்கிறது எப்படி அது கூட வந்து ஸ்டஃப்பு ஒட்டுதுன்னு மட்டும் பாருங்கள். இது சீ ஃபுட்டு எறா மாதிரி டைப்புன்றதுனால வந்துட்டு ஆல்ரெடி இதுலேயே தண்ணி இருக்குங்க. மேக்ஸிமம் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். தண்ணி வேணும்னா 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், அதுலேயே ஒட்டிக்கிச்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு டைம் இருந்தால் 1/2 hour 1 hour எவ்வளோ வேணாலும் ஊற வச்சுக்கோங்க. ஆனால் மினிமம் 10 minutes இருந்தால் போதுங்க. ஸ்டஃப் ஆட்டோமேட்டிக்காக ஊறிடும், ஏன்னா நம்ம போட்டிருக்க ஸ்டஃப் அந்த மாதிரி. இங்கே பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே எடுத்து பொரிச்சு சாப்பிடணுன்றதை தாண்டி வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்லாமா, ஒயிட்டில் அந்த மசாலாவோடு வந்துட்டு எம்மியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து இது குட்டியாக தாங்க கடாய் வச்சு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஏன்னா வந்துட்டு ஆயில் வந்துட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுக்கிறதுனால அந்த ஆயில் யூஸ் பண்ண வேண்டான்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், தேவையான அளவு நீங்கள் ஆயில் விட்டுக்கோங்க. எந்த ஆயிலாக இருந்தாலும் ஓகே. இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படி போட்டிங்கனாலும் அது நேராக வந்து ரவுண்டாக தாங்க சுருண்டு நேராக தாங்க வரும். நீங்கள் படுத்த மாதிரி போட்டிங்கனாலும் அதை பட்டையாக போட்டிங்கனாலும். இதில் என்ன ஒரு சின்ன விஷயம்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க, எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு டிப்ஸ் என்னென்னா, கடம்பா போட்டு 1 நிமிஷத்துக்குள்ளே ஏதாவது தட்டு போட்டு மூடிடுங்க. நான் சின்ன கடாயாக இருக்கிறதுனால தட்டு வந்து மூடலைங்க. ஏன்னா கடம்பா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா வெடிக்கும், அதனால தாங்க.